ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். தலைப்புல பார்த்திருப்பீங்க, ஒரு பெரும் மூச்சு விட்டுருப்பீங்க, முடிகிறது 7.5 சனி அப்படின்ட்டு. அப்ப முடிஞ்சிருச்சா? இல்லையே, இன்னும் 3 வருஷம் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆனா இதுவரைக்கும் தாக்கு பிடிச்சிருந்தீங்க, இதுவரைக்கும் சோர்ந்து போகாம உங்களுடைய குணத்தை பயன்படுத்தி இருந்தீங்க. அது என்ன குணம்? விழுந்தாலும் தன்னம்பிக்கையோட எழுந்திருச்சு முயற்சி பண்றதுதான் கும்பராசியினுடைய குணம். அந்த குணத்தை நீங்க பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த 7.5 சனி முடிஞ்சது அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நடக்கிறது ஜென்ம சனி, மிக முக்கியமான சனி. ஜென்மங்களிலும் செய்த பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா என்ன, துன்பம்னா என்ன, இழப்புன்னா என்ன, அவமானம்னா என்ன, தோல்வி அப்படின்னா என்ன, இதெல்லாம் எளிமையா புரிஞ்சிருப்பீங்க. அவங்கவுங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு பல பாடங்களை கூட கத்துக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு 3-4 வருஷத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். அப்படிப்பட்ட 7.5 சனி இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டீங்க, இதுக்கு மேல முடிஞ்சது மாதிரி தான். இன்னும் 3 வருஷம் அப்படிங்கிறது தைரியத்தோட, பயப்படாம, இன்னும் 3 வருஷம் மாதிரி அடுத்த ஒரு 4 வருஷத்தை கடந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடக்க போறீங்க. அப்ப 7.5 சனி அது எளிமையானதா, அடுத்தது வர்றது இன்னும் எளிமையானதா அப்படின்னா உங்க வயசை பொறுத்து இருக்கு. இளம வயசுல இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. நடுத்தர வயசுல வரக்கூடிய இந்த 7.5 சனி பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உங்க உடம்புல தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். இந்த நேரத்துல வரக்கூடிய இந்த 7.5 சனி உண்டு இல்லைன்னு நீங்களே பார்த்துருவீங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனா இதே 3வது சனியாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எல்லா பிரச்சனைகளும், எல்லா பயமும், குழப்பங்களும் வந்திருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் தான். இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை அத்தனைக்கும் காரணம் சனி பகவான். ஏன்னா அவர் தான் கர்மக்காரகன். கர்மா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு 7.5 சனி வந்த உடனே அதை புரிஞ்சிருப்பீங்க. நாம செய்யற செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் கர்மா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனா அதுதான் கர்மா அப்படின்னு ஈஸியா புரிஞ்சிருக்கலாம். என்னன்னா நம்முடைய பாவ புண்ணியங்களை யமலோகத்துல சித்திரகுப்தன் எழுதிட்டு இருக்காரு மொத்தமா. ஆனா இருக்கிற 12 ராசிகள் இருக்குல்ல, அந்த ராசிகளுக்கான அதிபதிகள் கிரகங்களா இருக்குல்ல, அந்த கிரகங்கள் ஒவ்வொரு இலாகாவா பிரிச்சுக்கிட்டு அதன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சனி பகவான் எந்த லாகாவை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கல, ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய நீதியையும் நேர்மையையும் பார்த்துட்டு இந்த 4 விஷயங்களையும் கொடுத்திருக்கிறார். முக்கியமான விஷயம், மனுஷ வாழ்க்கையில இது இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை. இருக்கிற 9 கிரகத்திலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற கிரகம் சனீஸ்வரன் கிரகம் தான். இதுல கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க பல பேர். ஈஸ்வரன் சனீஸ்வரன்கிற பட்டம்லாம் இருக்குல்ல, சனிதான் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஈஸ்வரன்கிறது இவங்களா பிணைக்கப்பட்டது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் முழுசா கண்டுபிடிக்கப்படலை. இருந்தாலும் பொதுவா சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் கிரகங்களிலேயே. அப்ப இவருக்கு வந்திருக்கிற இந்த அமைப்பு இலாகா என்னன்னு பார்த்தோம்னா தொழில், வேலை, கர்மா, ஆயுள், இந்த 4 நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லது பகுதிகளையும் இவர் கவனிச்சுக்கிறார். நம்ம வாழ்க்கையில இது முக்கியமான பகுதி. எப்படி குரு பகவான் வந்து நம்முடைய பூர்வ ஜென்ம விஷயங்களை கவனிச்சுக்கிறது, முற்பிறப்பு அதை கவனிச்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறப்புல நம்முடைய சந்ததியினரை உருவாக்கக்கூடிய குழந்தை, இந்த மாதிரியான விஷயங்களை கவனிச்சுக்கிறாரோ, அது மாதிரி புதன் எப்படி புத்திக்கு, அறிவுக்கு அதிபதியோ, இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இலாகா ஒதுக்கப்பட்டு இருக்கிறது சிவனால். சனீஸ்வரனுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயம் தொழில், வேலை, கர்ம வினைகள், ஆயுள். அப்ப இதை ஒதுக்கி இருக்கிறதுனாலதான் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது வாழ்க்கையில மிக மிக முக்கியமான அங்கமாக இருக்கு. எந்த கிரகத்தை பத்தியும் எந்த பெயர்ச்சியை பத்தியும் அதிகமா நம்ம அலட்டிக்கிறதே இல்லை. 7.5 சனி அப்படின்னா மிரண்டு போயிடுறோம். எல்லாருக்குமே இது ஒரு பெரும் பிரச்சனை. ஆனா இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. சனி பகவான் நமக்கு கொடுக்கிற நல்லதும் கெட்டதும் நாம தான் நிர்ணயிச்சுக்கிறோம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா நாம என்ன செய்யறோமோ அதுக்கு தான் ஒரு பலன் கொடுக்கிறார். நம்ம நிலத்துல என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையுது. அதனால விதியை வந்து யாரு? பிரம்மா எழுதல. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் பிரம்மா எழுதுறார் அப்படின்னு. பிரம்மா யோசிச்சு அவரே எழுதிக்கல. நாம என்ன செய்யறோமோ அதை பார்த்து அவர் எழுதுறார். அப்ப அந்த எழுத்து யார் கையில இருக்கு? தலையெழுத்து நம்ம கையில இருக்கு. அப்ப அதன்படிதான் நமக்கு பலன்கள் கிடைக்குது. நாம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதாவே கிடைக்கும்.
நாம கெட்டது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கெட்டதாவே நடக்கும். இதுதான் வித்தியாசம். அப்படி என் அன்பு கும்பராசி நண்பர்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜென்மம் தான் நம்ம கையில இருக்கு, முன்ஜென்மம் நம்ம கையில இல்ல. அதனால எப்படி வாழ்ந்தோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன தவறுகள் செஞ்சோமோ என்ன பாவங்கள் செஞ்சோமோ இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். படாத பாடு சொல்லவே வேண்டியதில்லை. சாப்பிட்ற சாப்பாடு கூட ஜீரணமாகி இருக்காது. காரணமே இல்லாம நோய் வந்துகிட்டே இருக்கும். எடுக்கிற காரியம் எல்லாத்துலயும் தடை. எப்படி தடை வருது, யாரால தடை வருது, எங்க நின்னுது அப்படின்னு தெரியாது. அப்படி ஒரு தடை, தாமதம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், மனத்தடுமாற்றம். இது நல்லதா கெட்டதா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. பணத்தட்டுப்பாடு, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு பயம் இருக்கு, எதிர்காலத்துல இந்த கடன் பிரச்சனை பெருசா நமக்கு வரும் தெரியுது, புரியுது, ஆனா வாங்காம இருக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம சிக்கிக்கிட்டோம். வாகனங்கள் காரணமே இல்லாம பழுதாகிறது. அது மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை. நம்ம வாய் திறக்கலன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வருது. வாய் திறந்தா பெரிய பிரச்சனை ஆகுது. அப்புறம் பிரிவுகள், வழக்குகள்ல சிக்கிற சூழ்நிலை, தேவையில்லாத பழி, காரணமே இல்லாத துரோகங்கள். கும்பராசிலாம் இப்ப துரோகத்துல ரொம்ப அடிபட்டு இருப்பீங்க. இதுதான் துரோகம். அப்ப துரோகத்துடைய வலி என்ன இந்த காலகட்டத்துல கும்பராசி நண்பர்கள் புரிஞ்சிருப்பீங்க. எதை எடுத்தாலும் தோல்வி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை இந்த சனி பகவான் கொடுத்திருப்பார். யாரு? கர்மக்காரனான சனி பகவான். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சொன்னோம், நாம செஞ்ச பாவங்கள், நாம செஞ்ச கெட்ட விஷயங்கள், அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள். இதுக்கெல்லாமே இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இங்க இதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. இத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல ரொம்ப கஷ்டம் இருக்கு, நல்லா தெரியுது. ஆனா இறைவனுடைய அருள், ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்க, ஆன்மீக தளத்துக்கு போனீங்க அப்படின்னா சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழிகள், பரிகாரங்கள் அப்படிங்கிறது பல விதங்கள்ல இருக்கு. நம்ம எடுத்த உடனே பரிகாரத்தெல்லாம் சொல்றதை விட அந்த பரிகாரம் செய்யணுமாங்கிறது அங்க பெரும் பிரச்சனை. ஒரு பெரும் நம்பிக்கை சார்ந்தது. முதல்ல நம்பணும். நம்ம இப்ப நீங்க பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா யாரும் டக்குன்னு செய்யறதில்ல. அதுல ஒரு சந்தேகம், கடவுள் உண்டா, பரிகாரங்களால நம்முடைய கஷ்டங்கள் தீருமா, பரிகாரங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? சில பேர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலே சொல்லிட்டு இருக்காங்க, பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இப்படின்னு சில பேர் புரளிகள் கிளப்பிட்டு இருக்காங்க. பரிகாரங்கள் அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். விதி அப்படிங்கிறது நாம சொன்ன நம்ம எழுதுற விதி தான். நாம எப்படி கடந்த காலத்துல இருந்தோமோ அதற்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். விதியை எழுதுனது பிரம்மாவாக இருந்தாலும் அதற்கு காரணமாக நாம இருந்தாலும் அந்த விதிப்படி இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விதியை கொடுத்த இறைவன் மதியவும் கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஜாதகத்திலேயே புதன் பகவான் 3வது இடம், மதி, புத்திக்கு அதிபதி. அப்ப விதியை மதியால வெல்லலாம், அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்ப மதியாலையும் வெல்ல முடியலையா, நம்ம கை மீறி போகுதா, அங்கதான் கதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இறைவன் கொடுக்கிறார். என்ன கதி அப்படின்னா, நீயே கதி. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான், என்னால முடியல, நீ பார்த்துக்க இறைவா, நீயே கதி. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த கதி அப்படிங்கிறது தான் இறைவனடி சேர்றது, இறைவன்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறது, இறைவன் காலடியில் விழுந்துடுறது, கதறது. அப்ப விதி, மதி, கதி, இது ஜோதிடத்துல மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது தான் கதி. அப்படிங்கும்போது பரிகாரம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரிகாரங்கள்லாம் பொய் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இவங்கெல்லாம் எதுக்காக கோவில் கட்டி வச்சிருக்காங்க, எதுக்காக மந்திரங்களை சொல்லி வச்சிருக்காங்க, எதுக்காக கிரிவலம், பாத யாத்திரை இருக்கு, எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கு, எதுக்காக தீபம் ஏத்தணும், பூஜை பொருட்கள்லாம் எதுக்கு? காரணம் இல்லாம இதை படிச்சுட்டாங்களா? அந்த காலத்துல சம்பாதிக்கிறதுக்காக இதை ஏற்படுத்தினாங்களா? அப்ப சிவன் என்ன சொல்றாரு, விதிப்படி நீ பலனை கொடு சனி பகவானே, அவங்களுக்கு நான் மதியவும் கொடுக்கிறேன், புதன் பகவானை அதிபதியாக்குறேன். ஆனா உங்க 2 பேராலையும் முடியல, நீங்க நியாயத்துக்கு கட்பட்டு தான் செஞ்சாகணும். அதே நேரத்துல நானே கதி அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனைக்கு ஈடா பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான விதி விலக்க நான் கொடுக்கிறேன், அந்த உரிமையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டார் சிவபெருமான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, விதிக்கு ஈக்குவலான தண்டனை அப்படின்னா என்ன? தீராத நோய், மனப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, அவமானம், தோல்வி, அதை தாங்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் விதியில வரும். விதியால கிடைக்கக்கூடிய கஷ்டத்தை பரிகாரங்கள் மூலியமா, ஒரு பாத யாத்திரை எவ்வளவு கஷ்டம், ஒரு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர்லாம் நடக்கிறாங்க, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். உண்ணாவிரதம், 1 வாரம் கூட உண்ணாவிரதம் இருக்காங்க, ஒரு நாளைக்கு தண்ணியே குடிக்காம விரதங்கள் இருக்காங்க, அது எவ்வளவு கஷ்டம். அது மாதிரி கிரிவலம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு நோய்க்கு ஈக்குவலான தண்டனை பரிகாரமா யாரெல்லாம்
அடையிறாங்களோ செய்யறாங்களோ பரிகாரத்தை செய்யறாங்களோ அவர்களுக்கு நம்ம விதிவிலக்கு கொடுப்போம். ஏன்னா அங்க கஷ்டப்படுறாங்க. நோயில எவ்வளவு கஷ்டப்படணுமோ அது மாதிரி அவமானத்தால எவ்வளவு கஷ்டப்படணுமோ, கடன் பிரச்சனையில எவ்வளவு கஷ்டப்படணுமோ, குழந்தை இல்லாம எவ்வளவு வருத்தப்படணுமோ, ஏழையா எவ்வளவு அவமானப்படணுமோ அசிங்கப்படணுமோ அதையெல்லாம் பரிகாரத்தின் மூலியமா யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம விதிவிலக்கு கொடுப்போம் அப்படின்னு ஈஸ்வரன் முடிவு செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். சரிங்க, இந்த பரிகாரத்தாலையும் தானங்களாலையும் கர்மா நீங்கிடுமா அப்படி முடிவு பண்ணிடக்கூடாது. பரிகாரம் செஞ்சுட்டா உடனே சனி பகவான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுக, உடனே சிவபெருமான் வந்து சந்தோஷமா எல்லா செல்வங்களையும் அடைந்துடுக அப்படிலாம் சொல்லிட மாட்டார். அப்ப தீரல அப்படின்னா அப்ப எதுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கும் போது நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் தாங்கிக்க கூடிய மன வலிமை நமக்கு கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி பெருசா கிடைக்கிறது நமக்கு சின்னதா கிடைக்கும். எப்படின்னா ஒரு பொருள், ஒரு கார் வாங்குறதுக்கு சிட்டிக்கு போறோம் அப்படின்னா நாணயங்களை எடுத்துட்டு போறதுக்கும் பணம் மூட்டையை எடுத்துட்டு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எளிமை, ஈஸியா எடுத்துட்டு போலாமா? அது மாதிரி மொபைல்ல எடுத்துட்டு போறது இன்னும் எளிமை. அப்ப இந்த மாதிரி தான் நம்முடைய கஷ்டங்கள் குறைக்கப்படும், அதை தாங்கிக்கக்கூடிய மன வலிமை நமக்கு கிடைக்கும். இதுதான் கர்ம வினை, இதுதான் பரிகாரங்கள், இதுக்குத்தான் தானங்கள் பயன்படுது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்தது. நம்பினால் இந்த பரிகாரங்களை செய்யுங்க, வேற வழியே நமக்கு இல்லை. ஒருவேளை பரிகாரங்களாலும் தானங்களாலும் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னா அது ஒரு விதத்துல நமக்கு லாபம் தானே. இழக்கக்கூடியது சில வழிகள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள், சில பணம். ஆனா கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது பெரிய நன்மை. ஏதோ நம்ம பல பாவங்கள் தீர்ந்தது, பல கஷ்டங்கள் தீர்ந்தது அப்படின்னா நமக்கு தானே லாபம். அதனால இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது முழுசா நம்பி செய்யுங்க. சனீஸ்வரனை நம்ம சந்தோஷப்படுத்திடலாம். அதனால இந்த சனி மூல மந்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் 4 வருஷத்துக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த மந்திரம் வந்து சாதாரண மந்திரமா நினைச்சுக்காதீங்க. பிரபஞ்சத்தில் சனீஸ்வரனை போய் எட்டக்கூடிய மந்திரம். அது எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் அவர் இருந்தாலும், எவ்வளவு பக்கத்தில் இருந்தாலும் இந்த மந்திரம் பிரபஞ்சத்திட்ட போய் சேரும். அதுவும் ஒரு முறை 2 முறை அல்ல. இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பாருங்க. 18,000 முறை 48 நாள்ல சொல்லணும். இது ஈஸியா? விதிப்படியே நான் நடந்துட்டு போலாமா, கஷ்டப்படலாமே? அதுதான். அப்ப அவமானப்படலாமே விதிப்படியே? அப்ப அதுக்கு ஈக்குவலான நம்ம மந்திரத்தை சொல்லி அதுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு கஷ்டப்படும் போதுதான் நம்ம விதி மாறும். அதனால ஈஸியா ஒரு சூடம் சாம்பிராணி ஏத்துட்டு ஒரு கோவிலுக்கு போய் இறைவா என்னை காப்பாத்து அப்படின்னு வெளியில வந்துட்டு வழக்கம் போல நம்ம செய்யறதை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது குறையாது. விதிக்கு ஈக்குவலான கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். அப்பதான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மையாகும், அது பலன் கொடுக்கும். 48 நாள்ல 18,000 முறையும் ஒரு வருஷத்துல 1,08,000 முறையும் சொல்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய அற்புதங்களை இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நேரம் வந்து கொடுக்க மாட்டாங்க, உங்களை பக்குவப்படுத்துவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எது செய்யணும், எப்படி செய்யணும், எந்த பாதையில போகணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி சமாளிக்கணும், எந்த தொழில் நமக்கு சரியானது, எந்த வேலை நமக்கு சரியானது, எந்த கணவன் எந்த மனைவி யார்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி சூழ்ச்சியா நடக்கணும், எப்படி நேர்மையா நடக்கணும், பல பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வலிமை உடையது இந்த மந்திரம். அதனாலதான் 1,08,000 முறை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியே நீங்க மாறிடுவீங்க, உங்களை பக்குவப்படுத்திடும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலிமை இந்த சனீஸ்வர மந்திரத்துக்கு உண்டு. ஒண்ணு தெரியுங்களா? ஈஸ்வரனுக்கு பேர் நான் சொன்ன சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வரன் பேர் வரும் அப்படின்னு. இன்னொரு விஷயத்துக்கு ஈஸ்வரன் பேர் வருது, சொல்லுங்க பாக்கும். அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு ஈஸ்வரன் வருது, எதுல ஈஸ்வரன் வருது? பரமேஸ்வரன், சனீஸ்வரன், இன்னொரு ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனுடைய அருளும் சனீஸ்வரனுடைய கருணை பார்வையும் கிடைத்தால் மட்டும்தான் நம்ம கோடி ஈஸ்வரனா மாற முடியும், கோடீஸ்வரனா மாற முடியும். புரியுதுங்களா? ஈஸ்வரனுக்கு அதே பட்டம் கோடி ஈஸ்வரனுக்கு வந்திருக்கு பாருங்க. அப்ப இவர்களுடைய அருள் இல்லாம யாராலையும் கோடீஸ்வரனாக முடியாது. இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பிரபஞ்சத்தை ஏதாவது ஒரு இறைவன் வடிவில், அல்லாஹ், இயேசு, சிவன், இன்னும் பல மதங்கள் இருக்கு, அந்த வடிவத்துல பிரபஞ்சத்தை வணங்கியே ஆகணும். அப்பதான் இந்த கோடீஸ்வரன் பட்டத்தை பெற முடியும். மனிதர்களாலையும் ஈஸ்வரன் பட்டத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரே தகுதி எங்க இருக்கு? வேற எதுலயுமே இல்ல, கோடீஸ்வரன்ல தான் இருக்கு. பரமேஸ்வரன், சனீஸ்வரன், அந்த ஈஸ்வரன் பட்டம் உங்களுக்கு வேணுமா? கோடீஸ்வரன் பட்டம் வேணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இறைவனை நம்பணும், உண்மையா உழைக்கணும். அப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அற்புதமான மந்திரம். ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக. 1008 முறை சொல்லுங்க, 18,000 முறை சொல்லுங்க, 1,08,000 முறை சொல்லுங்க, உங்களை மாற்றும். அடுத்தது இப்ப நம்ம ஜென்மசனி என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னா
அதுவும் அதே கதை தான். ஒரு முட்டு சந்தில் நம்மளை அடிச்சு துவச்சு அப்படியே 4 பேர் சேர்ந்து வந்து இன்னொரு முட்டு சந்துக்கு தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? வடிவேல் சொல்ற கதையா அப்படிதான் நம்ம வாழ்க்கை. இப்ப கும்பராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கை ஒரு முட்டு சந்தில் அடி வாங்கிட்டு அடுத்த முட்டு சந்தில போய் அடி வாங்கினா எப்படி இருக்கும்? அதே கதை தான். அப்ப குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். முன்னாடி 1 மடங்கு அப்படின்னா இப்ப 10 மடங்கு அதிகமா இருக்கும். வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது, கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, கிடைச்ச வேலையை திருப்திகரமா செய்ய முடியாது, வேலையில பல அரசியல் நடக்கிறது, வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதம் நடக்கிறது, குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள், அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார எப்ப பார்த்தாலும் சண்டை, இதெல்லாம் இந்த ஜென்ம சனியில நடக்கும். அது மட்டும் இல்ல அசிங்கம், அவமானம், இதெல்லாம் பல மடங்கு நம்மள பயங்கரமான ஹீரோவா இருந்த நம்மள காமெடியனா ஆக்கிட்டுருவாங்க இந்த ஜென்ம சனியில். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த கெத்தை விடக்கூடாது, அவ்வளவுதான். எந்த சனி வந்தாலும் வரட்டும், ஆனா கெத்தை விடக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது. எந்த அளவுக்கு பேசாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க மரியாதை போகாம இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்றது, எவன் குறைச்சாலும் நம்ம குறைக்கிறது, எவன் கத்தினாலும் நம்ம கத்துறது, எவன் கோவப்பட்டாலும் அதுக்கு ஈக்குவலா நம்ம கோவப்படுறது, இதெல்லாம் குறைச்சிக்கிட்டோம், தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கம் சிங்கமாகவே இருப்போம். இல்லைன்னா நம்மளை ரொம்ப காமெடியான ஆக்கிடுவாங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா அதுதான் சனி பகவான்னா யாரு? எங்கெல்லாம் கெட்ட விஷயங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் கெட்ட விஷயங்கள் நடக்குதோ, எங்கெல்லாம் எதிர்மறை சக்திகள் இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் இருப்பார். சேரை போட்டு உட்காந்துருப்பார். நல்லது செய்யறவங்கள்ட்ட 1 கேமரானா கெட்ட விஷயங்கள் நடக்கிற இடத்துல கெட்டது செய்யறவங்கள்ட்ட 100 கேமரா வச்சிருப்பார். அதனால இங்க நம்ம கிங்கா இருக்கணும் அப்படின்னா அங்க நம்ம நேர்மையா இருக்கணும். அவமானம் அசிங்கெல்லாம் பார்க்க கூடாது. சனி பகவானே நீயே கதி, சிவனே நீயே கதி. குலதெய்வம் இருக்கா, குலதெய்வத்தை மாசம் போய் கும்பிடுங்க, வேற வழியே இல்லை. இப்ப அடுத்தது வரக்கூடிய சனி பாதச்சனி, அதாவது அடுத்தது மீன ராசிக்கு போகுது, உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுல 2.5 ஆண்டு காலம். அப்ப என்ன செய்யும் அந்த பாதச்சனி அப்படின்னா அஷ்டமச்சனி, ஜென்மசனி, இந்த சனி மாதிரி கடுமையான பலன்கள்லாம் இருக்காது. அதனாலதான் சொன்ன முடிகிறது 7.5 சனி அப்படின்னு பயப்படவே வேண்டியதில்லை. பாதச்சனி வருது, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஒரு மணல்ல நடக்கிறோம் அல்லது தண்ணி இருக்கிற இடத்துல நடக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம அலட்சியமா போக முடியுமா? ஒரு எச்சரிக்கை வேணும்ல. வழிபோக்கர்கள் சொல்லுவாங்க அந்த பாதையெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டே இருங்க அப்படின்னு. மணல்ல ஒன்றும் இருக்காதுங்க, நீங்க போயிட்டே இருங்க அப்படின்ட்டு. தண்ணியில ஒண்ணுமே இருக்காதுங்க, போங்க அப்படின்னு. ஆனா பாதச்சனி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஐயோ இங்க முதல்ல இருக்குமோ, பாதாள குழி இருக்குமோ, அதனால நம்ம போக வேண்டாம் அப்படிலாம் யோசிக்க கூடாது. தைரியத்தோட போகணும், ஆனா நிதானம் தேவை. அதை தான் சொல்றேன். தைரியத்தோட கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஆனா எச்சரிக்கையோட இந்த பாதசனியை கடங்க. என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம வாழ்க்கை பாதையில, எங்க வேணாலும் துரோகம் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். துணிஞ்சு பயணம் செய்வோம். மணல்ல எவ்வளவு பெரிய குழியா இருந்தாலும் எப்படி மீள்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போவோம். ஆத்துல எவ்வளவு பெரிய பள்ளமா இருந்தாலும் அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சிந்திச்சுட்டு போவோம். அவ்வளவுதான். இதுதான் பாதசனி. பாதசனி காலத்துல சனிக்கிழமை தோறும் நீங்க கோவிலுக்கு போகணும். நவக்கிரக சன்னதிக்கு போயிட்டு நவக்கிரகத்தை சுத்தி வரணும். இங்க நம்முடைய விதியை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு சொல்லுவாங்க நார்மலாவே இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அதுக்கு விதி விலக்கு உண்டு, விதி விலக்கு உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? தீபம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நம்ம விதியை மாற்றக்கூடிய சக்தி விளக்குக்கு உண்டு, தீபத்துக்கு உண்டு. அப்ப நெய் தீபம் ஏத்துங்க, எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க, முடிஞ்ச பஞ்சதீப எண்ணெயை ஏத்துங்க. மிகப்பெரிய பாக்கியம். பஞ்சதீப எண்ணெய் ஏத்துறது மிக அற்புதமான விஷயம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பூதங்கள். ஒன்னு இல்லைனாலும் நம்ம வாழ்க்கை வாழ முடியாது, சம்பாதிக்க முடியாது, சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது, கோடீஸ்வரனா வாழவே முடியாது, அல்லது கோடீஸ்வரன் நிலைக்கு போக முடியாது இதனுடைய அருள் இல்லைன்னா. அதனாலதான் இந்த பஞ்சதீப எண்ணெய் தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு, தீபத்துக்கு பொதுவாகவே உண்டு. இந்த எண்ணெய் ஏத்துங்க. அடுத்த வீட்டுல நவக்கிரக ஹோமம் செய்யுங்க சனிக்கிழமை அன்னைக்கு. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, 7.5 சனி, இப்படி நாம செஞ்ச கர்ம வினைகளுக்கு ஏற்றது மாதிரி நமக்கு தொல்லைகளை கொடுப்பார். தொல்லைகள் அப்படின்னா அதை பாடம் அப்படின்னு எடுத்துக்கலாம், தொல்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் சனி பகவான் மாதிரி கொடுக்கிறவர் யாரும் இல்லை, கெடுக்கிறவரும் யாரும் இல்லை. அதனாலதான் சனி பகவானுடைய அருள் நமக்கு எப்பொழுதுமே வேணும் அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய நல்ல சனி, பாக்கிய சனியே நடந்தாலும் சரி, சனி பகவானை மறக்க முடியாது. அந்த பாக்கியம் நமக்கு சரியா கிடைக்கணும் அப்படின்னா எல்லா செல்வமும் கிடைக்கணும், எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும், எல்லா நிம்மதியும் கிடைக்கணும், வாழ்க்கையில் அமைதி கிடைக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய துணை வேண்டும். அதனால எது கிடைச்சாலும் சரி பெருமையா பேசிக்க கூடாது. எனக்கு இந்த சொத்து கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, என் அண்ணன் தம்பிலாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, கெத்தா வாழ்றாங்க,
நான் 7.5 சனி எனக்கு போக போகுது, இனிமே நான் என்னை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் கிங்கு, இந்த தம்பட்டம் அடிக்கிற விஷயம் சனி பகவானுக்கு பிடிக்காது. நேர்மையா இருக்கிறவங்களுக்கும் சுய தம்பட்டம் அடிக்காம எந்த ஒரு பிரச்சனையவும் தெளிந்த நீரோடை போல அனுபவிச்சு கடக்கிறவங்களுக்கு சனி பகவான் எதையும் செய்ய மாட்டார். ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த பாதச்சனி முடியும், ஓஹோன்னு வாழ போறீங்க. கும்பராசிலாம் பயங்கரமான வெற்றியை அடைய போறீங்க. அது இனிமே ஆரம்பிக்கும். இந்த ஜென்மசனிக்கு அப்புறம் இப்பவே ஆரம்பிக்க தொடங்கிடும். உங்களுடைய ஆன்மீக பயணத்தை பொறுத்த அளவுக்கு, உங்களுடைய நேர்மையை பொறுத்து, உங்களுடைய தான தன்மையை, கொடை வள்ளலை பொறுத்து, உங்களுடைய உழைப்பை பொறுத்து இந்த ஜென்மசனி முடிஞ்சு பாதச்சனியிலேயே உங்களது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்றோம். அதுக்கு முக்கியமா சனி பகவானின் அருள் வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருங்க, ஏழைக்கு உதவுங்க, சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கோவில்லையும் வீட்லையும் பூஜை செய்யுங்க. ஒரு மணி நேரம் தயவு செஞ்சு ஒதுக்குங்க. இந்த 7.5 சனியை நம்ம எப்படியாவது கடந்துட்டோம் அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. இப்ப நடக்கிற இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு பயந்துடாதீங்க, சோர்வடைஞ்சிடாதீங்க. நான் சனி உங்களது அதிபதி. கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் யோசிப்பீங்க, ரொம்ப சோர்ந்து போவீங்க. தோல்வி அப்படின்னால இதுக்கு மேலே ஏந்திரிக்க முடியுமா அப்படின்னு சோர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா சனி பகவான் அதிபதி, பொறுமையாக சுத்தக்கூடியவர். எப்படி நம்ம பூமி சூரியனை ஒரு வருஷத்துல சுத்துதோ, அதே சூரியனை சனி பகவான் 30 வருஷத்துக்கு சுத்துவார். அவ்வளவு பொறுமைசாலி. அந்த பொறுமையை நம்மள செயலிழக்க வச்சிடும், சோர்ந்து போயிடுவோம், வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற எண்ணமே வராம போயிடும். அதெல்லாம் விட்டுட்டு இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும். சனி பகவான் மனசு வைக்கணும், உண்மையா உழைக்கணும், நேர்மையா இருக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும். அவ்வளவுதான். சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவார். இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது போகணும், முடிவு பண்ணிட்டீங்க, இந்த பரிகாரத்துல நம்பிக்கை வச்சுட்டீங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் முடிவு செய்யாதவங்களுக்கும் இது தேவையில்ல. ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்க. காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணுங்க, வாசலை சுத்தம் பண்ணுங்க. முதல் வேலையா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறதும் பச்சரிசி மாவால கோலம் போடுறதும் ஒன்று. பூச்சிகள், எறும்புகள் அதை சாப்பிடும், 2 வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடும் கொண்டு போய். அந்த அளவுக்கு அதுல புண்ணியங்கள் இருக்கு. 1000 பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியாது, அந்த பச்சரிசி மாவாலையாவது நம்ம கோலம் போடலாம். கோலம் போடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ள போய் தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும். எந்த கெட்ட வாசனையும் வரக்கூடாது. வீடு முழுவதும் பரவி எதிர்மறை சக்திகளை போக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நெய் தீபம், எள்ளெண்ணெய் தீபம், பஞ்ச தீபம் எண்ணெய், இந்த 3 எடுத்துக்கங்க. 3 விளக்குல ஏத்துங்க. இப்ப இந்த பஞ்சதீப எண்ணெய், நெய், எள்ளெண்ணெய் இதெல்லாம் சுத்தமானதா தரமானதா கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. 1 லிட்டரு யாராவது 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எண்ணெய் விற்கிற விலைக்கு அப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு தரமற்றதா கலப்படமான பொருளா இருக்கும் அப்படின்னு பாருங்க. கடையில வாங்கின, கடையில உபயோகப்படுத்தப்பட்ட எண்ணெயை வாங்கி அதை காய்ச்சி மறுபடியும் மெழுகு அதுன்னு சேர்த்து நமக்கு நெய்யாவும் எண்ணெயாவும் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு தரமான எண்ணெயா இருக்கும் அப்படின்ட்டு பாருங்க. கடமைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம செய்யும்போது பாவங்களை போக்குறதுக்கு நம்ம தீபம் ஏற்றோம் அப்படின்னா பாவங்களை சேர்த்துக்க கூடாது. அதனால தரமான எண்ணெய்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தரமான எண்ணெய் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626. சுத்தமான தரமான செக்குலாட்டின எண்ணெயா இவங்க எள்ளெண்ணெய் கொடுக்குறாங்க. பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கியிருக்காங்க. விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் முழுமையாக கிடைக்கும். அது மாதிரி பசுமாட்டு நெய், சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இல்லாத நெய், சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளவு வாசனையான நெய் இவங்க கொடுக்குறாங்க. கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து பச்சரிசி கோலமாவு தினமும் எங்களால் ஏற்ற முடியுமா? தினமும் கூட மார்கழி மாதம் வருது, தை மாதம் வருது, தினமும் இனிமே கோலம் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால உங்களால் தினமும் பச்சரிசி அரைச்சி கோலம் போட முடியல அப்படின்னா, ஏன்னா வாழ்க்கை வேகம் அப்படி, ஏதோ ஒரு வேலையில் இருப்போம், நம்மளால முடியாது. அப்போ இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட இருக்கு பச்சரிசி கோலமாவு கட்டி, அதை அப்படியே நம்ம தண்ணியில் ஊற்றி கரைச்சிக்கலாம். தினமும் ஒரு 2 கட்டி எடுத்து போட்டு கரைச்சி கோலம் விட்டு போயிட்டே இருக்கலாம், நம்ம வேலையை பார்க்கலாம். அப்படி கட்டியாவும் இருக்கு, பவுடராகவும் இருக்கு. இது வரைக்கும் நீங்க கோலப்பொடி, மண் பொடி, வெள்ளப்பொடி இதை வச்சுதான் நீங்க கோலம் போட்டிருப்பீங்க. அதனால எந்த ஒரு புண்ணியமே இல்லை. அழகு அப்படிங்கிறது மட்டுமே தவிர, நம்மளும் கோலம் விட்டுருக்குமே அப்படிங்கிறது மட்டுமே கிடைக்குமே தவிர, அதனால ஒரு புண்ணியமும் இருக்காது. அப்ப இவங்கள்ட்ட வாங்க. பச்சரிசி மாவால பொடியும் வச்சிருக்காங்க, வாங்கி பயன்படுத்தி பாருங்க, முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இன்னும் உணவுப் பொருட்கள், இப்படி பல வகையான பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்கு, வாங்கி பயன்படுத்துங்க. அல்லது தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருள் உங்க வீட்டுக்கு அருகில் எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கி பயன்படுத்துங்க. அப்ப இந்த மாதிரி பயன்படுத்திட்டு
சனி பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எத்தனை முறை? ஒரு நாளைக்கு 21 முறை. 21 முறை சொல்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சனி பகவான் நெகிழ்ந்து போவார். அவரே வந்து நேரடியா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலனாலும் உங்க மூளையின் வழியாக செயல்படுத்த ஆரம்பிப்பார். எது செய்யணும் எது செய்யக்கூடாது யோசிக்க வச்சிருவார். அற்புதமான மந்திரம். நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற சனி பகவான் ஸ்தோத்திரம் 21 முறை ஒரு நாளைக்கு சொல்லுங்க. இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் இந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா 7.5 சனி அற்புதமா கடந்துடலாம். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு கிடைச்சிரும். அன்னைக்கு கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு கோவிலுக்கு போங்க. ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுத்தி வாங்க. சனி பகவான் அவரை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 21 முறை அங்கேயும் சொல்லுங்க. வேற வழியே இல்லை. நம்முடைய கஷ்டங்களை போக்கணும் அப்படின்னா உழைப்பும் முக்கியம், தான தர்மங்களும் முக்கியம், இந்த மந்திரங்களும் முக்கியம், ஆன்மீகமும் முக்கியம். முடிஞ்சா எள்ளுல லட்டு செஞ்சு எடுத்துட்டு போங்க. ஒரு 18 லட்டு எடுத்துட்டு போயிட்டு உங்களால முடிஞ்சவங்களுக்கு கொடுங்க. இது அற்புதமான தானம். முடிஞ்சவங்களுக்கு அப்படின்னா ஏழைகளுக்கு, அது கூட கிடைக்காத நம்மளை வாழ்த்துறவங்களுக்கு அதை கொடுக்கலாம். இது மாதிரியான புண்ணியங்கள்லாம் செய்யும்போது எவ்வளவு பெரிய 7.5 சனி இருந்தாலும் வந்தாலும் நம்முடைய பிரச்சனைகள் எளிதில் தீரும். அதனால 7.5 சனியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது ஒரு 7.5 வருஷம் அவ்வளவுதான். இது முடிஞ்சுச்சுன்னா சொர்க்கம். எப்படின்னா 7 கடல் 7 மலையை தாண்டி புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7.5 வருஷம் கடந்த உடனே உங்களுக்கு புதையல் உண்டு. சும்மா சொல்லல, தன்னம்பிக்கையோட செயல்பட்டால், இறைவனின் அருளோட நீங்க பயணம் செஞ்சீங்க, 4 பேருக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஈஸ்வரன் வந்து உட்காருவார். உங்களுடைய பணத்துல கோடிகள்ல வந்து உட்காருவார். அப்ப நீங்க கோடீஸ்வரனா மாறுவீங்க. அதனால இந்த பிறப்பு ஒரு அதிசயமிக்கது, அபூர்வமிக்கது, செல்வம் வாய்ந்தது. இந்த பிறப்பை விட்டுறாதீங்க. இந்த பிறப்பிலேயே நம்முடைய கர்மாவை தீர்த்து கஷ்டங்களை போக்கி அடுத்து வர சந்ததிக்கு நம்ம ஒரு பலனா நம்மளை மறக்க முடியாத அளவுக்கு நல்லது செய்வோம். செல்வங்களை சேமிச்சு வச்சுட்டு போவோம். அதனால இப்ப வீழ்றது தப்பு இல்ல, வீழ்ந்தே கிடக்கிறது தான் தப்பு. எழுந்திருப்போம், நம்முடைய குறிக்கோள் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.